மதுரை ஏர்போர்ட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்தபோது ஹைகோர்ட் கிளை நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கோஷமிட்ட இளைஞரை போலீசார் வாயை பொத்தி எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நீதிபதிக்கு எதிராக கோஷம் போட்டவர் திமுக MLAவின் மகன் என்பது தெரியவந்துள்ளது. யார சொன்னீங்க நீங்க? மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் நேற்று பங்கேற்றிருந்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலமாக சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார். விமான நிலைய வளாகத்தில் அவர் நடந்து வந்தபோது திமுக தொண்டர்கள் உற்சாகமாக கோஷமிட்டு வழி அனுப்பி வைத்தனர். அப்போது திமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனின் மகனும் டெல்லியில் சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருபவருமான அக்ஷய் என்பவர் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினார். நீதிபதி பெயரை குறிப்பிட்டு ஒழிக ஒழிக என்று அவர் கோஷமிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த இளைஞரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில்தான் அந்த இளைஞர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனின் மகன் அக்ஷய் என்பது தெரிய வந்தது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? தீர்ப்பு என்ன சொல்லிருங்க? சோஷியல் ஃபேப்ரிக் யார் யார சொன்னீங்க நீங்க? இந்த சம்பவத்தால் மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அக்ஷய் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு, இந்த நாட்டிற்கே ஒரு குரலாக, ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமாக அமைய இருக்கிறார். அவரின் குரல்தான் இந்த மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் காப்பாற்றக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சட்டம் பயிலும் மாணவனாக நான் டெல்லியில் பயின்று வந்து கொண்டிருக்கின்றேன். காலையில் நான் பத்திரிகையை பார்த்த பொழுது, பேப்பர்களை பார்த்த பொழுது, அவர்கள் பாசிச கருத்துக்களை, பர்சனல் கருத்துக்களை ஜஸ்டிஸ் அவரது ஜட்மெண்டில் இணைத்து எழுதியதை போல் எனக்கு தென்பட்டது. அவர் ஒரு நிகழ்ச்சியிலும் அதையொட்டி அவர் பேசியிருந்தார். அந்த ஜட்மெண்டில் தான் என்னால் அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை. ஆனால் இந்த ஒரு மன்றத்தில், அவர் சென்றிருந்த மன்றத்தில் நான் ஏற்றி விடுவேன் என்று கூறியிருந்தார். அதை கண்டு நான் மிகவும் கவலை அடைந்தேன். அதையொட்டி நேற்று CM அவர்கள் மிகவும் புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தார். அவர் என்ன கூறினார் என்றால், நான் இதை செய்வோம், இதன் கான்சிக்வன்சஸை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அந்த தைரியத்தில் தான் அந்த கோஷத்தை நான் எழுப்பினேன். என்ன கோஷம்? I said that go down, ஒளிக ஒளிக, GR சுவாமிநாதன் ஒளிக என்று சொன்னேன். Go down, Justice GR சுவாமிநாதன் go down. Finally, as people of this democratic country, we have the absolute right to go and impeach justices in the parliament with a special majority. I, as a law student, would like to enlighten you all about this information, because from the very independence of this country, no justices have ever been removed. Justices have been found to take huge bribes and they have continued to be in their post. One such corruption is not just corruption of money. Corruption என்பது பணத்தினால் மட்டும் ஆகிறதல்ல, கருத்துகளாலும் ஆகக்கூடியது. அதை போன்ற கரப்டட் கருத்துக்களை கொண்ட ஜட்ஜிகள் என்று இருக்கிறார்கள். எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரைட் ஆனரபிள் கனிமொழி கருணாநிதி அவர்களிடம் ஒரு லெட்டரை என் மூலமாகவும் இந்த தொகுதியின் சார்ந்த மற்ற மாணவர்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கின்றோம்.
அவர்கள் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பார்லிமெண்டில் பாஸ் செய்து இந்த ஜஸ்டிஸை அவருக்கு தகுந்த நீதியை வழங்கி தருவார் என்று நான் நம்புகின்றேன். Subscribe to One India and never miss an update.